வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். இலங்கை பெண்கள் சிங்கப்பூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாக முறைப்பாடு. இன்று புதிய முறையில் ஏகாதிபத்தியவாதிகள் வளங்களை பறித்தெடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கருத்து. டெல்லி மாணவியின் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல். இனி உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையின் நல்லிணக்க மற்றும் பொறுப்புக்கூறல் விடயங்கள் தொடர்பிலான பிரேரணை இன்று அல்லது நாளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட உள்ளது. இது தொடர்பிலான வாக்கெடுப்பு எதிர்வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. குறித்த பிரேரணையில் 11 முக்கிய விடயங்கள் அடங்குவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமகேவா குறிப்பிட்டார். 11வது விடயத்தில் 4 உபப்பிரிவுகள் காணப்படுவதாகவும் குறிப்பாக இந்த 11 விடயங்களும் புதிய விடயங்கள் அல்ல எனவும் அவர் கூறினார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தல் மற்றும் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையான தேசிய மனித உரிமை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் ஆகிய விடயங்களே அதில் உள்ளடங்கியுள்ளதாக கலாநிதி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்தார். இலங்கை பெண்கள் சிங்கப்பூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு தெரிவிக்கின்றது. இது தொடர்பில் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அதன் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயந்த விக்ரமசிங்க கூறியுள்ளார். சிங்கப்பூரில் இலங்கை பெண்கள் சிலர் பாலியல் தொழில்களில் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே சிங்கப்பூருக்கு தொழில் நிமித்தம் செல்வோர் கட்டாயமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடாக செல்ல வேண்டும் என சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயந்த விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். பணியகத்தில் பதிவு செய்த பின்னர் சிங்கப்பூருக்கு பயணிப்பதன் மூலம் இவ்வாறான ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி தற்போது முன்னெடுக்கப்படுவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பண்டுவஸ்னுவரவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கல்வெவ நீர்த்தகத்தை புனரமைக்கும் முகமாக இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது கல்வெவ பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் கிளை அலுவலகமும் நிறுவப்பட்டது. இன்று இருப்பது எமக்கு தேவையான அபிவிருத்தி அல்ல, சிக்கலுக்குள்ளாக்கப்பட்ட அபிவிருத்தியே இருக்கின்றது. எமக்கு தேவையான அபிவிருத்தி என்ன? சீரற்ற பாதைகள் சீர் செய்யப்பட வேண்டும். எமக்கு தேவையான பாதைகள் சீர் செய்யப்படுவதில்லை. அரசாங்கத்துக்கு தேவையான பாதைகள் மாத்திரம்தான் சீர் செய்யப்படுகின்றன. இதற்கு செலவிடப்படுகின்ற பணத்தின் பலன் எமக்கு இலகுவில் கிடைப்பதில்லை. எனவே இந்த பணத்துக்கான பொறுப்பை யார் ஏற்பது? அதனையும் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு செலவிடப்பட்ட பணத்துக்கான கடனை நாம் தான் செலுத்த வேண்டும். சர்வதேச அழுத்தங்களின் ஊடாக நாட்டின் நிர்வாகத்தை மாற்றியமைக்க விடுதலை புலிகள் அமைப்புக்கு உடந்தையாக இருந்த சிலர் முற்படுவதாக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன தெரிவித்துள்ளார். ஹக்மனையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஹக்மனே நகரில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வின் பின்னர் அங்கு மத அனுஷ்டானங்களும் நடைபெற்றன. அன்று எல்டிடி அமைப்புடனான யுத்தத்தில் தோல்வியடைந்தவர்கள் தற்போது அரசாங்கத்தை தோல்வியடை செய்ய முயற்சிக்கின்றனர். இந்த நாட்டுக்குள் பிளவை ஏற்படுத்தவும் நாட்டுக்கு சர்வதேச ரீதியில் அழுத்தங்களை ஏற்படுத்தவும் முயற்சிக்கின்றனர். எனினும் மக்கள் அரசாங்கத்துடன் இருக்கும் வரை அரசாங்கத்தை மாற்றியமைக்க முடியாது. தேர்தலூடாக மஹிந்த ராஜபக்சவை அகற்ற முடியாது. இன்னும் 5 தேர்தல்கள் நடத்தினாலும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். எனினும் சதித்திட்டங்கள் மூலம் அவரை நீக்க முடியும். ஆனாலும் மக்கள் அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து இருக்கும் வரை அதனை மேற்கொள்ள முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு பிணை வழங்குமாறு அவரது தந்தை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான பரிசீலனையை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லலித் ஜெயசூரிய மே மாதம் 15ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளார்.
துமிந்த சில்வாவின் நிலைமை பாரதூரமானது என்பதால் அவருக்கு பிணை வழங்குமாறு விடுத்த வேண்டுகோளை மிகவும் குறுகிய காலத்துக்குள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு துமிந்த சில்வாவின் தந்தை சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கூறினார். துமிந்த சில்வாவின் தலையில் ஏற்பட்டுள்ள காயம் தொடர்பில் பிளாஸ்டிக்கினால் அமைக்கப்பட்டுள்ள மண்டையோட்டின் மாதிரியை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அவரது தலையில் 3 துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் காணப்படுவதாக சட்டத்தரணி தெரிவித்தார். வைத்தியர்களின் ஆலோசனைகளுக்கு மாறாகவே அவர் சிங்கப்பூரில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அறையில் 4 அல்லது 5 சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையினால் மருத்துவ சிகிச்சைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். துமிந்த சில்வாவுக்கு ஏற்பட்ட காயம் தொடர்பில் பரிசீலிப்பதற்கு தான் ஒரு வைத்தியர் அல்லவென இதன்போது மேல் நீதிமன்ற நீதிபதி லலித் ஜெயசூரிய கூறினார். அவர் சிகிச்சை பெற்று வரும் அறையில் தங்கியுள்ள சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் சிகிச்சைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமாயின் அவ்வேளையில் அவர்களை அறையிலிருந்து வெளியேறுமாறு வைத்தியர்களால் கூற முடியும் எனவும் நீதவான் தெரிவித்துள்ளார். மே 15ஆம் தேதி இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உள்ளமையினால் அன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் சட்டமா அதிபருக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. சர்வதேச குளுக்கோமா தினம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை தேசிய குளுக்கோமா வாரமாக சுகாதார அமைச்சு பிரகடனப்படுத்தியுள்ளதாக சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாதில மஹிபால கூறினார். குளுக்கோமா எனும் கண்ணோய் காரணமாக படிப்படியாக பார்வை இழக்கக்கூடிய அபாய நிலை ஏற்படும். கண்ணில் ஏற்படும் அழுத்தம் அதிகரித்தல் அல்லது குறைதல், நீரிழிவு நோய் ஏற்படல், குடும்பத்தில் யாருக்காவது இந்த நோய் தாக்கியிருந்தால் கண்ணில் ஏதேனும் புள்ளிகள் தோன்றியிருத்தல் காரணமாக இந்த நோய் ஏற்படுவதாக சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் கூறினார். எனவே 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது கண்ணை பரிசோதனை செய்து கொள்வதன் மூலம் இந்த நோயிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். ரத்தனபுரி பாணந்துறை வீதியில் குருகொட பாலத்துக்கு அண்மையில் முச்சக்கர வண்டி ஒன்று தடம் புரண்டதில் 3 காயமடைந்துள்ளனர். இன்று காலை 5:30க்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டி பாலத்தை விட்டு விலகி வாவியில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஆடை தொழிற்சாலை ஊழியரும் சாரதியும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் ஹுரண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று புதிய முறையில் ஏகாதிபத்தியவாதிகள் வளங்களை பறித்தெடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். கொலனாவையில் நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். සරත් කුමාර සමරවීර මහතා මෙම ග්‍රන්ථයේ කතෘවරයයි. මෙම අවස්ථාවට පරිසර අමාත්‍ය සුසිල් ප්‍රේම வெளிநாட்டுக்கு தபால் மூலம் பொதிகளை அனுப்புவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் இன்று விலைமனு சபையுடன் கலந்துரையாடுவதாக தபால் அமைச்சு தெரிவிக்கின்றது. வெளிநாடுகளுக்கு தபால் மூலம் பொதிகளை அனுப்புவதற்கான இணைப்பு நடவடிக்கைகளுக்கு தனியார் நிறுவனம் ஒன்றின் சேவையை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பின்னர் பொதிகளை கொண்டு செல்வதை விமான நிறுவனம் ரத்து செய்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ குறிப்பிட்டார். எனவே அந்த விமான நிறுவனம் தபால் போக்குவரத்துக்காக அதிக கட்டணத்தை கோரியுள்ளது. இதன் காரணமாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கான தபால் பொதிகள் கட்டுநாயக்க மற்றும் சிங்கப்பூர் விமான நிலையங்களில் குவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. இன்று புதிய முறையில் ஏகாதிபத்தியவாதிகள் வளங்களை பறித்தெடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். கொலனாவையில் நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சரத்குமார சமரவீர இந்த நூலின் ஆசிரியராவார். இந்த நிகழ்வில் சுற்றாடல் அமைச்சர் சுசில் பிரேம ஜயந்த, முன்னாள் பிரதி அமைச்சர் நாவலகே பெனட் குரே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றும் எமக்கு ஏகாதிபத்தியவாதிகளின் பிரச்சினைகள் இருக்கின்றது. புராதனம் என்ற போர்வையில் உலகளாவிய ரீதியில் உள்ள வளங்களை சுரண்டும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது.
இது புதிய ஏகாதிபத்தியவாதம். இன்று பணமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இந்த பணம் தான் உலகின் உள்ள அனைத்து வளங்களையும் இதன் பக்கம் ஈர்த்துள்ளது. இத்துடன் நியூஸ் 15 மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.